இருந்துச்சு சொல்லுச்சு. அப்போ இருந்தால் நான் 3 நாள் தூக்கமில்லைன்னு சொன்னது. வீட்டில் வந்து எல்லாம் அவங்க எல்லாம் அசோக் ஜான் வீட்டிலலாம் இருந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க எங்கள் வீட்டில் சொல்லமாட்டி திரும்ப அவங்க வந்து இங்கே வெள்ளியம்மன் சர்ச்சுக்கு பிரபண்ணை கூப்பிடலாம்னு சொல்லி அவங்க வந்து அவங்க காலையிலேருந்து போராட்டமாக இருந்தேன். அவங்க நைட்டு தான் வந்தாங்க. நைட்டு வந்து ஜெபம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே காலையில் என்ன ஆகி போச்சுன்னா பைபிள் எடுத்து நான் இக்கத்திலேயே வச்சிருந்தேன். பைபிளை கீழே வச்சுன்னா எனக்கு கொன்றுவேன். நான் பைபிள் இக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தேன். இக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பொழுதாட வந்து இவங்க ஜெபம் பண்ணாங்க. அதிலிருந்து கொஞ்சம் இதாச்சு. அப்போ அந்த பயம் போகல. மறாவது அவங்க சர்ச்சுக்கே போனோம். காரணம்பேட்டை சர்ச்சுக்கு அவங்க சர்ச்சுக்கே போனோம். போய் 2-3 தடவை போன பின்னாடி கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. அதிலிருந்து இந்த குடிப்பழக்கம் நான் சுத்தமாக மறந்துட்டேன். பீடி சிகரெட்டோ தண்ணி போடுற பழக்கமோ அதெல்லாம் வரல. அதிலிருந்து டெய்லி நான் ஜெபிக்க போகிறேன். டெய்லி காலையில் நைட்டு 2 நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். 2 நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போவேன். அதுபோக வீட்டில் எல்லாருமே இப்போ என்னை மதிக்கிறாங்க. முதல்ல வீட்டில் இதே எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட என்னை விட்டுட்டு இவன் வந்து அங்கே தண்ணி ஓட்டுருவான்னு சொல்லி விட்டுட்டு கல்யாணத்துக்கு கூட பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு கூட கூப்பிடாமல் போனாங்க. அப்படி நான் ஒரு தண்ணி இதில் போதையில் அடிமையாக இருந்தவன் இன்னைக்கு நான் விடுபட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கடவுள் என்னைய வழி காட்டி விட்டார். கடவுளை தெய்வத்துக்கு ஏசப்பாவை கும்பிட்டவங்க முற்றிலும் மாறுவாங்க. அவங்க வாழ்க்கை மாறும். அவங்க குடும்பம் மாறும். அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உற்றார் உடன் மதிப்பாங்க. தண்ணிக்கு அடிமையாகாதீங்க. போதைக்கு அடிமையாகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன். ஏசப்பா. ஆமாங்க. நாங்கள் வரும்போது ரொம்ப வந்து அந்த 3 நாள் தூங்காமல் சத்ருவின் போராட்டத்தில் இருந்தேன். பயங்கரமான சத்ரு போராட்டம். பிசாசு பேசுது. அதுதான் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, பிசாசு பேசுது. அப்போ ஜான் பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நைட்லாம் கஷ்டப்படுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் சத்ரு போராட்டம் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ மாற்றம் என்னன்னா ஆவி எனக்கு ஆவிங்கிறது அது எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, போர்வை போட்டு தூங்கினாலும் கூட அதனுடைய கண் வந்து ஆவியாக இருக்குனாலும் நம்ம போர்வையை போட்டு செவுரெல்லாம் அதுக்கு மறைவே இல்லை அப்படிங்கிறது என் கூட அதுக்கு பேசங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த செவுரோ வேற ஏதோ அதுக்கு மறைவு இல்லை. நாம் போர்வை போட்டுட்டு இந்த கருமம் நான் போர்வை